ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் வந்து எல்லாரும் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு பார்த்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். அதே பற்றி தான் பேச போகிறோம். அப்போ உங்களுக்கும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது நீ லாஸ்ட்டாக எப்போலாம் கம்பேக் கொடுக்க போகிறோம் திரும்பி வந்து சேனலில் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டேன் நீனும் அப்படின்னு உங்களுக்கும் தோணலாம். ஏன்னா வந்து நான் நிறைய தடவை அது மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் பெட்டராக எல்லாத்தையும் திங்க் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் மண்டையை போட்டு கொஞ்சம் கசக்கி புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்திருக்க முடிவு தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ இதுவாக பேசுறியே, சேனலுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமாக போக போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் போக மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மகிட்ட வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நேர்லேயே சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒருத்தர் பீச்சுக்கு போனப்போ கூட ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன ப்ரோ வீடியோவே போடுறதில்ல, வீடியோ போடுங்க, நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கோம் உங்கள் வீடியோஸ்க்காக, நீங்கள் போடவே மாட்டீங்க வீடியோ அப்படின்னு ஒரு 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. லாஸ்ட்டாக ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி நான் பீச்சுக்கு போயிட்டு வரப்ப கேட்டிருந்தாங்க ஒருத்தர், ஏன் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் மெயினாக இப்போ நம்ம இந்த வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ரீசனே. எதனால் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போடணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன ஒரு 2-3 விஷயம் இருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட்ஜெட்னு ஒன்று சொல்லியிருப்பேன். தென் வந்து என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, பைக் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். தென் வந்து என்னோட பர்சனல் விஷயம், என்னோட ஃபேமிலி விஷயம், என்னோட ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது. ஒரு 6-7 விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் நம்மளே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஏன்னா எதுவுமே அப்கிரேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம மேலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் மட்டும்தான் வீடியோ கொடுக்காது. ஒரே ஒரு ரீசன், என்னால் மட்டும்தான் இதுக்கு வீடியோ கொடுக்காத இருந்த ரீசன் எல்லாமே. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை சொல்லியிருந்தாங்க, ஒர்க் எல்லாமே என்னோட எப்படி சொல்றதுன்னா, நானே வந்து என்னை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டேனோ அப்படின்னு இத்தனை நாள் தோணுது. இதுக்கு மேலே அப்படி இருக்க போகிறது கிடையாது. என்ன ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன், இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சென்னை சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், டேயில் சென்னை எப்படி இருக்குது, நைட்டில் சென்னை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு 10 டேஸில் பேக் டு பேக் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். சென்னை சீரீஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து சென்னையில், ஏன்னா எல்லாருக்கும் வந்து தெரியும், சென்னையில் வந்தால் பீச் பார்ப்பாங்க, இல்லையா மகாபலிபுரம் போவாங்க, இதெல்லாம் மட்டும்தான் பிளேஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சென்னையில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய காலத்தில் கட்டின பில்டிங்ஸ், தென் வந்து ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா நானே சென்னையில் வந்து நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்காத இடம் இருக்குது. நான் சென்னை பையன்தான், இருந்துமே என்னாலேயே சென்னையில் நிறைய இருக்க பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ் மட்டும்தான் பார்த்துருப்பேன். அதில் நிறைய பிளேசஸ் இன்னும் இருக்குது. நம்ம ஒரு ட்ராவலர், ஒரு விளாகர் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால் சொல்கிறேன். அப்படி எனக்கு தோண மைண்டதுனால, நம்ம ஒரு ட்ராவலர் தானே, நம்ம ஒரு விளாகர் தானே, நம்மளுக்கு ஏன் இந்த பிளேஸ்ல போய் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு மண்டக்குள்ள ஒரு கொஷின்ஸ் ஓடிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சென்னையில் தான் இருக்கோம். அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ஸ்டேட்ஸ், அவங்கவுங்க ஊர், அதை பற்றி எல்லாம் வந்து எவ்வளோ வெளியில் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வராங்க. பட் ஆனால் நான் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையை பற்றி இது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டது கிடையாது. ஒரு 1 or 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் சென்னை பற்றி. 1 or 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் சென்னை பற்றி. அந்த கோஸ்ட் வீடியோ போட்டப்போ டிமாண்டி காலனி அது மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் ஆனால் இன்னும் நம்ம சென்னையை பற்றி நிறைய வீடியோஸ் போடணும். நிறைய பிளேசஸ் இருக்குது. அந்த 6th செஞ்சுரி 7th செஞ்சுரி அது மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நம்ம சென்னையில் இருக்குது அப்படின்ற ஒரு சில பல நியூஸஸ்லாம் கிடைச்சிது எனக்கு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சென்னையை பேஸ் பண்ணி ஒரு வீடியோஸ் போடுவோம் அப்படின்ற ஒரு ரீசன் எடுத்திருக்கேன் கையில். அது இன்னும் ஒரு 5 or 10 டேஸில் வந்து வீடியோஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது வந்து நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாத இந்த ஒரே ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, மொத்தமும் என் மேலே தான் இருக்குது தப்பு. நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்.
ஏன்னா நம்மளோட ஒரு ஜேர்னி இதில் இருக்குது அப்படின்றத நான் விட்டுட்டு ஒர்க்கு ஃபுல்லாக ஒர்க் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு அப்படி அதுலேயே இருந்துட்டேன். வேலை தான் முக்கியம்னு நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, வேலை இருந்தால் தான் அப்படின்ட்டு கிடையாது. வேலைன்னு ஒன்று தேவை, பட் ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நான் எடுத்திருக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டிசிஷன். இதுக்கப்புறம் வந்து ஒர்க்கும் இருக்கணும், எனக்கு பிடிச்சதையும் நான் செய்யணும். அது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சதை நான் செய்யாமல் இருந்தால் என் லைஃப்பில் நான் என்ன ஒரு 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 அச்சீவ்மெண்ட் கூட பண்ணாமல் ஒர்க்குக்கு போகிறேன், அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன், அது வேறு. நான் படிச்சிருக்கேன், அதுக்கான ஒர்க்குக்கு போகிறேன், அதை நான் அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன், அது வேறு. எனக்கு பிடிச்சதை வச்சு நான் எதனா ஒன்று பண்ணியிருக்கேனா, பின்னாடி திரும்பி என் லைஃப்பில் பார்க்குறப்ப எனக்கு பிடிச்சதை வச்சு நான் வாழ்ந்துருக்கேனா அப்படின்ற ஒரு 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 சின்ன ஒரு 1% நான் இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் திரும்பி பேக் வரணும் அப்படின்னு கம்பேக் அப்படின்லாம் நான் போக மாட்டேன். கம்பேக்னா அதுக்கு எவ்வளவோ தூரம் நான் போகணும். அதுக்கு நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இன்னும் ஒரு 5 to 10 டேஸில் வந்து நம்மளோட விளாக்ஸ், நம்மளோட வீடியோஸ் நல்ல ஒரு குவாலிட்டியில், நல்ல ஒரு கிளாரிட்டி வாய்ஸில், எந்த நாய்ஸஸும் இல்லாமல் கிளியர் அண்ட் கட்டாக வர்றதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ இன்னும் ஒரு 10 டேஸில் கரெக்டாக வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சேனலை பார்க்குறீங்க, பட் நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். நம்ம சேனல் நேம் பக்கத்துலேயே கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து லைட்டாக ஒரு டச் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் லைட்டாக ஒரு டச் பண்ணிங்கன்னா ஆளில் வந்து விழுந்துடும். நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா இதை மேஜராக பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃபேமே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.